ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கூலி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவோட ஃப்ரெண்டான சத்யராஜை வந்து வில்லன்கள் கொன்னுடுறாங்க. இப்போ அந்த கொன்னதை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தற்செயலாக வந்து இறந்து போன மாதிரி வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுது. பட் ஹீரோவுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டு உண்மையிலே வந்து இயற்கையாக இறந்தானா இல்லை வந்து யாரும் கொன்னாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இப்போ அவள் வேலை பார்த்த இடங்கள்லாம் போய் கேட்டு தெரிகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட ஃப்ரெண்டை வந்து யாரோ கொன்னுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரியுது. பட் அது யார் கொன்னா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக வில்லனோட இடத்துக்கே போய் அந்த நபர் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்குறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ அந்த நபரை கண்டுபிடிச்சி கடைசியாக தன்னோட ஃப்ரெண்டை கொண்டவனை வந்து பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதைக்களமாக அமைஞ்சிருக்கும். இந்த படம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் வெளியாகிற படமாக அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருமே இந்த படத்தில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தார். அதே போல் ஸ்ருதிகாசனாக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஏகப்பட்ட பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க. பட் இந்த பட்டாளங்கள்லாம் பார்க்கும்போதே படத்தோட கதையாக இருக்கட்டும், படத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அடையிற வகையில் வந்து இந்த படம் வந்துருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக ஒரு ரஜினிகாந்த் படத்தை பார்க்கணும் அப்படின்னு போன ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். பட் நம்ம லோகேஷோட எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முந்தின படங்களை பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் ஆகி போனோம் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். பட் சூப்பர் ஸ்டார் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு இந்த கதைக்களமும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அனிருத் ரவிச்சந்திரன் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பாடல்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. அதே போல் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து படத்துக்கு ஏதாப்பில் வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் வந்து படத்தில் வந்து கேமரா ஒர்க் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன் எல்லா ஒர்க்குமே வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. கதைக்களம் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால கதை இன்னுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். அதே போல் வந்து அமீர் கானாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. அதை வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னுமே வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் கதையுமே வந்து நிறைய இடங்களில் லேகாகவும் தோணுது. அதே போல் நிறையா லாஜிக் மீறல்கள் எல்லாமே வந்து தெரிய வருது. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக வந்து இந்த படம் வந்து அமையும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த கூலி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.